கர்த்தர் நல்லவர். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராக நம் இருதயங்களை திருப்பலாம், எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. Philippians chapter 3 verses 12 to 14 எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அருமையான ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது அவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நான் வாசிக்க முடியும். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றினும் தேறினவனானேன் என்று எண்ணுகிறதில்லை. எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு, எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் நினைக்கிறது இல்லை. ஆனால் நான் ஒன்று செய்கிறேன். என்ன சொல்கிறேன்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் என்னை அழைத்த பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யறாரு அவரு? லக்கை நோக்கி. ஆண்டவர் எதற்காக? why God called me, தேவன் எதற்காக என்னை அழைச்சாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். லக்கை நோக்கி டுவர்ட்ஸ் கோல். ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டாரோ அதை நோக்கி நான் ஆசையாய் தொடருகிறேன். லக்கை நோக்கி. எல்லாம் சொல்லுங்க, எதை நோக்கி? லக்கை நோக்கி. நம்ம வாழ்வில் லக்கு ஒன்று இருக்கா? இலக்கு. லக்குன்றாக்கா நிறைய பேர் நினைக்க லக்குன்னு என்னது? அதிர்ஷ்டம். பவுல் சொல்றது அதிர்ஷ்டத்தை சொல்லல, இலக்கு. எல்லாம் சொல்லுங்க, இலக்கு. எல்லாம் சொல்லுங்க, என்னது? இலக்கு. அந்த இலக்கை நோக்கி, தரிசனத்தை நோக்கி, தேவன் வச்சிருக்கிற அந்த தரிசனத்தை நோக்கி நான் ஓடணும். கர்த்தர் தான் விரும்புறார். லக்கை நோக்கி, இலக்கை நோக்கி. ஆமே. 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14th verse மறுபடியும் வாசிக்கும்படி கேட்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். இன்றைக்கு நாம இலக்கை நோக்கி தொடர்கிறோமா? நமக்கு எல்லாருக்கும் இலக்கு இருக்கா? செய்த தலைப்பு இலக்கை நோக்கி தான். உங்களுக்கு எனக்கும் இலக்கு இருக்கா? நோக்கம் இருக்கா? தரிசனம் இருக்கா? எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? ஆனா டெய்லி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நிக்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? ஓடுறோமா? நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்க ஓடிட்டு இருக்கோம்? ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுப்பா, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எங்க ஓடிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். எல்லாரும் எதுக்காக ஓடுறாங்க? ஒரு வீட்டை கட்டணும். இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய கேள்வி கேட்கல, ஆனா கேள்விக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்க விரும்புறா. எல்லாரும் வீடு வீடுன்னு சொல்றாங்க. ஒரு இடம் வாங்கணுன்றாங்க, கார் வாங்கணுன்றாங்க, பைக் வாங்கணுன்றாங்க. அதுக்காக ஓடிட்டே இருக்கிறேன். சரி, ஓகே, வீட்டை வாங்கிட்டீங்க, அப்புறம் ஆனாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் வேலைக்கு ஓடுறாங்க, எல்லாரும் அதை செய்யணும் இதை செய்யணும், ஒவ்வொரு கதை ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் ஓடுறேன், கூட்டத்தோடு கூட்டமா ஓடிக்கிட்டே இருக்கிறேன். எதுக்காக ஓடுறோம்? எங்க ஓடிட்டு இருக்கிறோம்?
இப்படி எல்லாம் வேகமா ஓடுறாங்க, கடைசியில போய் எங்க சேர்றாங்க? சொல்லுங்க. எல்லாரும் ஓடுறாங்க, கடைசியில் எங்க போய் சேர்றாங்க? பதில் சொல்ல மாட்டீங்களே. எல்லாரும் ஓடுறாங்க, வேகமா ஓடுறாங்க, கடைசியில் போய் படுத்துக்கிறாங்க. எங்க தெரியுமா? 6 அடி நிலம் தான் சொந்தம் இல்ல? சரி, ஒருவேளை 6 அடி நீளம், ஒரு 6 அடி அகரம் கொடுக்குறான்னா கொடுக்க மாட்டான். என்ன, எவ்வளவுதான் கொடுக்குறான்? சொல்லுங்க. 1 அடி இல்ல 2 அடி, அவ்வளவுதான். குழி புதைச்சிடறான். 6 அடி நீளம் ஆகலாம். இல்ல கல்லறையில் தோட்டத்தில் கூட அவ்வளவு கொடுக்க மாட்டான். இவ்வளவுதான். பாக்ஸை இறக்கி பெட்டியில போட்டு பாரு, கையை நீ வெளியே நீட்ட கூடாது. அதுவும் பெட்டியில போட்டு உன்னை அடக்கி, அதுக்கு தான் என்னது ஆராதனை? அடக்க ஆராதனை. அடக்கமா அடக்கி ஒடுக்கி. ஒரு கடந்த சில வருஷங்கள் முன்னாடி ஒருவருடைய கல்லறைக்கு அடக்க ஆராதனைக்கு அழைச்சிருந்தாங்க. தெரிஞ்சவர், நண்பர். அவருடைய தகப்பனார் இறந்துட்டார். அடக்க ஆராதனை சென்றிருந்தோம். அவர் ரொம்ப குண்டு மனுஷன். பெட்டி வர சொல்லிட்டாங்க. பெட்டி வந்துச்சு. அடக்க ஆராதனையில் எல்லாம் ஜபலாம் பண்ணி, பாசெல்லாம் ஜபம்லாம் பண்ணி அவரை தூக்கி பெட்டியில் வைக்கிறாங்க. பெட்டியில் கால் நீட்டு சைஸ் சொல்ல காண பழகுது. ரெகுலர் ஸ்டாண்டர்ட் சைஸில் பெட்டி வந்துருச்சு. என்னது, காலை ஃபுல்லாக நீட்ட முடியல. 6 அடி ஷார்ட்டேஜ். உடம்பு பாடி பத்தலை. குண்டு மனுஷன், பாடி பத்தலை. அதுக்காக வேற படி செஞ்சாங்களா? செஞ்சாங்களா? இல்ல. என்னவோ பெட்டி செஞ்சாச்சு. அதுக்குள்ளதான் அடக்கி ஒடுக்கி முழிச்சு. அவ்வளவுதான். எங்க ஓடிட்டு இருக்கோம்? பவுல் அதான் எழுதுகிறார். பவுல், இலக்கை நோக்கி நான் ஓடுறேன், எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. இன்னைக்கு கவனிங்க, ஓடி ஓடி கலைச்சி அலைஞ்சு மனசெல்லாம் உடைஞ்சி சரீரெல்லாம் பலெல்லாம் குறுகி இருக்கிறவங்களே கொஞ்சம் நிதானிச்சு, கொஞ்சம் யோசித்து பார்த்து, கொஞ்சம் நமக்குள்ள விலகி கொள்ள வேண்டிய காரியம் எவ்வளவுதான் 24/7 உழைச்சாலும், வருஷம் முழுவதும் லீவு போடாம உழைச்சாலும், நீங்க நான் கடைசி பெற்றுக்கொள்றது இலைப்பாற, உங்க சரீரம் இலைப்பாற ஒரு இடம் எவ்வளவு தூரம்? எவ்வளவுதான்? 6 அடி நிலம் தான் சொந்தம். அப்படி சொல்லிட்டு இருந்தான். இப்ப அதுவும் வந்துச்சு. புதைக்கும் போது 6 அடி நிலத்துல புதைச்சிடுறாங்க. கல்லறையில் தோட்டத்தில் இடம் இல்லையா, அதனால புதைச்சிட்டு இப்போ அதுக்கு மேலேயே இன்னொரு பாடி புதைக்கிறாங்க. 3 அடியில நோண்டி இன்னொரு இடத்துல அதே கீழே அவரு இப்போ எப்படி கீழ் வீடு மேல் வீடு மாதிரி, மேல் மாடி எப்படி இருக்கு அதே மாதிரி லேயரா கீழே ஒருத்தர் புதைச்சிடறாங்க, மேலே ஒருத்தர் புதைச்சிடறாங்க. அப்படி ரூல் வந்துருச்சு. இந்த உலகத்தில் நீங்கள் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் மின் மயானம் வந்து விட்டது. பாடியை உள்ள அமிச்ச உடனே சில மணி நேரத்தில் என்ன வருது? சாம்பலா போகுது. அவ்வளோதான். அந்த உலகத்தில் எவ்வளோதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் அவ்வளோதான். இதுக்காகவா ஓடிட்டு இருக்கிறோம்? ஒரு சொம்பு சாம்பல், இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுக்காகவா ஓடிட்டு இருக்கோம்? இதுக்காகவா இரவு பகல பிரயாசப்பட்டிருக்கோம்? இதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? இவ்வளவு இதுக்காகவா போராடிட்டு இருக்கோம்? இதுக்காகவா எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம்? கண்கள், இன்றைக்கு ஆண்டவர் உங்க கண்கள், என் கண்களை கத்த திறக்க விரும்புகிறார். எதுக்காக ஓடி ஓடி கலைச்சு போய் இருக்கிறோம்? எதற்காக ஓடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக ஓடி ஓடி we are weary, tired? எதற்கு நம் வாழ்வில் சலிப்பு, கஷ்டம், துக்கம், பாரம் எல்லாத்தையும் எதை சுமந்து நம்ம தவித்து கொண்டிருக்கிறோம்? பவுல் எழுதுகிறார் 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இலக்கை நோக்கி பல நேரம் லக்கை நோக்கி படிச்சிருக்கிறோம். நிறைய பேர் லக்கு, வாழ்க்கையில் நிறைய லக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. இலக்கை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, இலக்கை நோக்கி. அந்த இலக்கு நம் வாழ்வில் இருக்கா? உங்க வாழ்வில், என் வாழ்வில் இருக்கிற இலக்கு என்ன? இலக்கை நோக்கி இன்றைக்கு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்.
அந்த இலக்கு என்ன என்பதை நீங்களான கண்டு கொள்ள வேண்டும். என்னை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். என்ன? அவருக்காக நான் ஊழியம் செய்யணும், அவருக்காக நாம் பணி செய்யணும். பிள்ளைகளை வளர்த்து கர்த்தருக்குள் நடத்துவது ஒரு ஊழியம். பேரண்டிங் இஸ் எ worship. அது ஒரு ஆராதனை. பேரண்டிங், பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துவது, குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்துவது என்பது ஒரு ஆராதனை. வீட்டில் ஜபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு ஆசாரின் வீட்டில் மறந்துடக்கூடாது. இல்லை, நான் சொல்லுகிற எல்லாமே குறிப்புகள். ஒவ்வொரு வீட்டில் ஜபிக்கிற கர்த்தரை அறிந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உங்கள் குடும்பத்துக்கு நீ தான் முதல் ஆசாரியன். குடும்பத்தை கர்த்தருக்குள் நடத்த வேண்டியது உண்மையால் விழுந்த கடமை. உன் பிள்ளைகளுக்கு நீ தான் ஆசாரியன், குடும்பத்தை நீ தான் ஆசாரியன். இந்த பிள்ளைகள் கர்த்தரின் பாதையில் நடத்துவதற்கு தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்க தான். உங்க வீட்டுக்கு நீங்க தான் மோசே, உங்க வீட்டுக்கு நீங்க தான் நோவா. அவங்களை பேழையில் வைக்க கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அந்த ஜனங்களை பரம கானானுக்கு நேராக, கானான் இல்லை பரம கானான். பரம கானான் எது? பரலோகம். அந்த பரம கானானுக்கு நேராக நடத்த வேண்டியது நடத்துகிற மோசேக்கள் நீங்க தான். தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக அவர்களை வழி நடத்துகிற யோசுவாக்கள் நீங்க தான். இலக்கு, மோசைக்கு ஒரு இலக்கு இருந்தது. கர்த்தர் ஒரு இலக்கை கொடுத்து கர்த்தர் மீதியான் தேசத்தில் இருந்த மோசேவை கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைத்து மோசேவை எகிப்துக்கு அனுப்பினார். எகிப்துக்கு எதுக்கு அனுப்பினார்? அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை சுதந்திரத்திற்கு, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விசுவாசத்திற்கு, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவளாய், அதை பெற்றுக்கொள்கிறவளாய் அவர்கள் நடத்தும்படியாக கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்பினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை வார்த்தை அனுப்புகிறார். எதுக்காக? இலக்கை நோக்கி நீ தொடரணும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, நம்முடைய ஜீவிய காலத்துல, தேவன் கொடுத்த இந்த ஜீவிய காலத்துல கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருக்குள்ள நம்ம நடக்கணும். அதுதான் நம்முடைய இலக்கு. மறந்து விடக்கூடாது. இந்த உலகத்துல படிக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், எல்லாம் உண்மைதான். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அது பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாம் உண்மைதான். எல்லாம் தேவை, அவசியமா இருக்குது. ஆனா அதுவே வாழ்க்கையாய் விடக்கூடாது. நல்லா விளங்கிக்கணும். இதுக்காகவே கவனிங்க, நம்ம நித்தியத்தின் பாதையில பிள்ளைகள் நடத்த வேண்டும். நித்தியத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு வரணும். ஆமே, பணம் யார்கிட்டையும் நிரந்தரமா இருக்கிறது இல்லை, தங்கம் யார்கிட்டையும் நிரந்தரமா இருக்கிறது இல்லை. திருடர் கண்ணமிட்டு திருடுவார்ல வேதம் சொல்றது. இந்த உலகத்துல எதுவுமே யாருக்கும் சொந்தம் இல்லை. அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு சொந்தம் இல்லாத உலகத்துல நம்ம போராடிட்டு இருக்கிறோம். கோர்ட்டு கேஸ் என்ற உலகத்துல ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய கண்கள் திறக்க விரும்புகிறார். உலக ஜனங்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், உண்மைதான். ஆனா தேவனை அறிந்த தேவ ஜனங்களாய் நாம லைட் ஹார்ட்டடா இருக்கணும். எப்படிப்பட்ட ஹார்ட்? என்ன ஹார்ட்? லைட் ஹார்ட்ல லைட் இருக்கும். என்ன சொல்லுங்க? லைட் ஹார்ட்ல லைட் இருக்கும், பிரைட் இருக்கும். நம்ம ஹார்ட்டை கொஞ்சம் தொட்டு பாருங்க, கொஞ்சம் மனசு ஒரே நிமிஷம் கண்ண மூடி உங்க மனசு பாருங்க. ரொம்ப ஹெவியா இருக்கா, லைட்டா இருக்கா? பாரம், அப்படியே மனசுல பாரம் இருக்கா, வெயிட்டா இருக்கு? ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்கன்னு சொன்னேன். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி உங்க மனசுக்கு உங்களுக்கு தெரியும், மனசு பாரமா இருக்கா, லைட்டா இருக்கா, வெயிட்டா, லைட்டா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. கொஞ்சம் கண்ணை மூடி கொஞ்சம் யோசிங்க. என்ன சொல்லுது உங்க ஹார்ட்? என்ன சொல்லுது உங்க இதயம், நெஞ்சம் என்ன சொல்லுது? லைட்டா இருக்கா, வெயிட்டா இருக்கா? கொஞ்சம் லைட்டா தான் இருக்கா, இல்ல ரொம்ப வெயிட்டா இருக்கா? How do you feel?
நான் உங்களை சொல்றது இல்லை, உங்க நிலைமை உங்களுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிருக்கும். கத்த இந்த ஹெவி ஆத்துல கத்த டிராவல் பண்ண முடியாதுன்னு கத்த சொல்றாரு. பாரத்தை தூக்கிட்டு ஓட முடியாது, ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷங்களுக்கு ஓட முடியாது. எந்த வெயிட்டா இருந்தாலும் இறக்கி வச்சிருங்க. இன்னைக்கு ஆண்டவர் பாத்துல நீ எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் இறக்கி வச்சிருங்க. லைட் ஆட்டா இருக்க விரும்புறார் கத்தர். இலக்கு உனக்கு கத்தர் எனக்கு ஒரு இலக்கை வச்சிருக்கிறார். இன்னைக்கு உலகம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் மாறிட்டே இருக்குது. சில காரியங்களை இன்னைக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் உலகம் என்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பவுல் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அந்த இலக்கு என்ற வார்த்தை இன்னொரு மொழிபெயர்ப்புல குறிக்கோள். இன்னொரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என்ன வார்த்தை? இன்னொரு வார்த்தை இலக்கு என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? குறிக்கோள், கோல், விஷன். இன்னொரு டெஃபினிஷன் சொல்றேன், இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்றது விஷன், தரிசனம், குறிக்கோள். குறிக்கோள் இருக்கா? அழைப்பு, நோக்கம், இப்படி பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய நோக்கம் என்ன? பரம காணான். எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய நோக்கம் என்னது? பரலோகம், பரம காணான்ல நானும் போய் சேரணும், நம்ம குடும்பத்தை கொண்டு போய் சேரணும், நம்ம குடும்பம் இல்லாம சுற்றி இருக்கிற ஜனங்களை ஜாதிகளை கொண்டு போய் அங்க சேர்க்கணும். அதுதான் நம்முடைய தரிசனமா இருக்கணும். மற்ற உலகத்துல மற்ற காரியங்கள்லாம் தேவை, ஆனா அதுவே வாழ்க்கையை விடக்கூடாது. அதுவே நம்முடைய நோக்கமாய் மாறிவிடக்கூடாது என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மை நினைப்பூட்ட விரும்புகிறார். அந்த குறிக்கோளை அறைந்தவர்களாய் அந்த குறிக்கோளை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன செய்யணும் என்பதை பவுல் சொல்லுகிறத வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் 13ஆம் வசனத்தை அதுல முதலாவது குறிப்பு அவர் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்றார், பின்னானவைகளை மறந்து. பாயிண்ட் நம்பர் 1, முதலாவது குறிப்பு பின்னானவைகளை மறந்து. எல்லாம் சொல்லுங்க, என்னது? பின்னானவைகளை மறந்து. ஃபர்கெட்டிங். நிறைய காரியங்களை நீங்க நானும் மறக்கணும். ஃபர்கெட்டிங் தி திங்ஸ். ஆமென். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் சொல்லுது, brethren, I could not myself yet to have laid hold, but one thing I do, forgetting the things which are behind. என்ன பிடிச்சு இழுக்கிற பழைய காரியங்களை, பின்னானவைகளை மறந்து. எல்லாம் சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து. ஃபர்கெட்டிங், மறக்கிறது கிருபை. எல்லாம் சொல்லுங்க, மறக்கிறது கிருபை. மறக்கிறது ஒரு ஜபமா நான் செஞ்ச நாட்கள் உண்டு. மறக்கிறது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் மறதி, என்னது ஆங்கிலத்தில் அது மெடிக்கல் டேர்ம்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அம்னீஷியா. சில நேரங்களில் அம்னீஷியா தேவை. அம்னீஷியானா எல்லாத்தையும் மறந்தது இல்லை, அது ரொம்ப டேஞ்சர். அதை சொல்லலை. சில காரியங்களை மறக்கிறது ரொம்ப அவசியம் தேவை. மெமரி லாஸ் என்ன தெரியுமா? நிறைய பேர் பெயினை மறக்கலை, தங்கள் வாழ்வில் விட்டு வந்த காரியங்களை மறக்கலை, அந்த காரியம் இந்த காரியங்களை மறக்கலை. அதெல்லாம் நம்ம விட்டு விலகணும் கர்த்தர் விரும்புகிறோம். அதெல்லாம் பெரிய பாரமா முதுகில் ஏறிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் நடக்க முடியல தெரியுமா? இன்னைக்கு சில லைட்டாக போய் உட்காந்து சும்மா எப்படி இருக்கிறீங்க சொன்ன பேச ஆரம்பிச்சா போதும், நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? என்ன இருக்குது? பின்னானவைகளை இன்னும் மறக்கலை, பின்னாடி பெரிய பாரம் இருக்குது. பின்னானவைகளை இன்னைக்கு ஆண்டவர் மறக்கணும் சொல்றாரு. நம்ம அந்த இலக்கை அடைய வேண்டுமானால், அந்த குறிக்கோளை அடைய வேண்டுமானால், தேவன் நமக்கு காட்டி கொடுக்கிற வார்த்தைகள் தான் பின்னானவைகளை மறந்து. மகளே, குறிப்பு ஒன்று என்ன? பின்னானவைகளை மறந்து. நீ பின்னானவைகளை மறக்கணும். ஐசையா 43, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தரோட வார்த்தை ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஐசையா chapter 43 verses 18 to 21. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை
நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எங்க பிறந்தேன் தெரியுமா, எப்படி என்னை அப்பா அம்மா வளர்த்தாங்க தெரியுமா, நான் எப்படி சாப்பிட்டேன் தெரியுமா? தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சுக்கிறேன், ஆனா அதே கதை எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருப்பேன். பின்னானவிகளை மறக்கிறதா? ஓகே, எஸ், அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆனா அதே வாழ்க்கை இப்ப கிடைக்குமா? கிடைக்காது. அப்படியே இப்படி இருக்க முடியுமா? இல்ல. அவர்கள்லாம் நம்ம நடத்தினார்கள். காலம் மாறிவிட்டது. அப்படி இருந்தது போல இப்போது இல்ல. அப்போதெல்லாம் கவனிங்க, 25,000க்கு மன்னிக்கணும் தகப்பன சொல்லும் போது 2,500 ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்றது. இன்னைக்கு அதே விலையில் கிடைக்குமா? என்ன சொல்லுங்க. 2,500 ரூபாய் 2,500 ரூபாய் கொடுத்தா 1 கிராம் கிடைக்குமா? எல்லாம் மாறிவிட்டது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பின்னானவைகளை மறந்து, அதனால்தான் வசனம் சொல்லுது, பிந்தின முந்தினவைகள் நினைக்காத, நினைச்சிட்டே இருக்காத. நினைச்சிட்டே இருந்தா கண்ணீர், பாரம், வேதனை, மறுபடியும் பூர்வமான சிந்திக்காத. நான் உன் வாழ்வில் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறாம. சிந்திக்க வேண்டாம், பூர்வமான வசனத்தை போடுங்கப்பா. நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்றாரு? நினைக்க வேண்டாம். அந்த வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணுங்க. நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். சொல்லுங்க, நினைக்காத, சிந்திக்காத. எல்லாம் சொல்லுங்க, நினைக்காதே, சிந்திக்காதே. பின்னானவைகளை மறக்கணும்னா அது நினைக்காத, சிந்திக்காத. அடுத்த வசனம் verse 19. இதோ நான் புதிய இதோ, காரியத்தை செய்கிறேன். behold I will do new things. behold, இப்போ இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அது தோன்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார், அது தோன்றும். ஆமென். புதிய காரியத்தை செய்ய விரும்ப, அது தோன்றும். ஆமென். லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள், வேதம் சொல்கிறது. இயேசு சொல்வார், லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை நினைக்க சொல்றார் ஆண்டவர்? லோத்தின் மனைவி. ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17, 26 வசனங்களை வாசிக்கும் போது, ஜெனிசிஸ் சாப்டர் 19 verse 17, கர்த்தருடைய வார்த்தை 19ஆம் அதிகாரத்தில் உண்டாகுது. கர்த்தர் லோத்துக்கிட்ட போறாரு. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஜீவியன், உன்னுடைய ஜீவ காலத்துல இது ஒரு கிரேஷியஸ் பிரஷியஸ் மொமெண்ட். என்ன சொல்றாரு? ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. ஆண்டு சொல்ல, நிக்காத, ஓடி போயிடு, பின்னிட்டு பார்க்காத. நீ குறித்த தேசத்தை உனக்கு கட்டளையிட்டேன், நீ பின்னிட்டு பார்க்காத, ஓடிடு. கத்த சொல்றாரு. ஆமே. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ, கத்த சொல்றாரு. ஆமே. தூதர்கள் சொல்றாங்க லோத்தின் மனைவி கிட்ட, லோத்து கிட்ட சொல்றாங்க, 2 பிள்ளை கிட்ட சொல்றாங்க, ஓடி போமா, நிக்காதம்மா, இங்க பின்னிட்டு பார்க்காத. தெளிவாய் கத்த சொல்றார், கமாண்டா கத்த சொல்றாரு. நீ பின்னிட்டு பார்த்தா ஓடுறவங்களோட கூட ஓட விட மாட்டேன், எங்கே நின்றுடுவே. அது பின்னால காரியங்கள் உனக்கு இழுக்கும். சோதம் குமராவின் காரியங்கள் உன்னை இழுக்கும். சுயம் மாம்ச காரியங்கள் உன்னை இழுக்கும். பின்னிட்டு பாராதே, ஓடு. எல்லாம் சொல்லுங்க, பின்னிட்டு பாராதே. இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓட சொல்றாரு. பின்னிட்டு பாராதே. டோன்ட், நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இன்னைக்கு பின்னோக்கி பார்த்துட்டு இருக்கோம். பின்னோக்கி பார்க்காதே, பின்னிட்டு பாராதே. அவள் என்ன செய்யறமா? அவள் ஓடுனா, சமவெளியில ஓடுனா. லோத்தையும் லோத்தின் மனைவி 2 பிள்ளைகளையும் பாராட்டின. வெரி குட், சொன்னபடியே அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா லோத்துவின் மனைவிக்கு ஒரு எண்ணம். என்ன தெரியுமா? ஐயோ, நான் விட்டு வந்த சோதம் கொமரா, அது என் பூர்வீக இல்ல, பாதியில வழியில வந்தது, இங்க தங்க போனேன், சூப்பரான தேசம் சொல்லிட்டு போனேன், அந்த காரியங்கள் எல்லாம் இழுக்குது. ஐயோ, என் மருமகன்களை நிச்சயம் பண்ணோம், திருமணம் பண்ணல, வீட்டில் அவ்வளோ ஆசை தங்கலாம் வச்சனே, எதையுமே தூக்கிட்டு வரலையே. அவ 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். verse 26, 26ஆம் வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். எங்க திரும்பி பார்த்தாலோ அங்கேயே அவள் நின்றாள். ஓடிட்டே திரும்பி பார்க்க முடியுமா? அவள் எங்க திரும்பி பார்த்தாலோ, பின்னிட்டு பார்த்தாலோ, அங்கவே அவள், எல்லாம் சொல்லுங்க, அங்கவே அவள் நின்றாள். லோத்துவின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து என்ன ஆனால்?
உப்பு தூணானால், இன்னைக்கும் அது இருக்குது ஸ்டாச்சு. உப்பு தூணானால் இன்னைக்கும் அவன் அந்த ஸ்டாச்சு அங்கேயே நிக்குது. டூரிஸ்ட் போறாங்க பாத்தீங்களா, அவங்க சும்மா இருக்கிறாங்களா, உன் நிஜமாவே இருக்கான்னு நக்கி பாக்குறாங்க. நமக்கு அதனால வேத இயேசு சொல்றாரு, லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்க, லோத்தின் மனைவி நினைச்சு கொள்ளுங்க. இலக்கை இல்லாதவளாய் ஓடினாள். இலக்கின் மேல் கண் இல்லாமல் அவருடைய கண்கள் எல்லாம் எங்க இருந்தது? பின்னானவைகளை பார்த்தீங்கன்னா நீங்க நின்றுடுவீங்க. நீங்க நின்றுட்டீங்கன்னா பின்னாடி இந்த ஓடி வர்றவங்க உன்னை மிதிச்சுட்டு போய் உன்னை அங்கவே சாகடிச்சிருவாங்க. பின்னான காரியங்கள் உன்னை சாகடிச்சிடும். பின்னான காரியங்கள் உன்னை கட்டி போட்டு அங்கவே நிக்க வச்சிரும். உன் வாழ்வில் முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, பின்னான காரியங்களை மறந்து லெட் கோ, லெட் கோ, லெட் கோ, ஃபர்கெட்டிங். ஆமென். பின்னானவைகளை மறந்து. ஆமென். குறிப்பு ஒன்று என்ன தெரியுமா? பின்னானவைகளை மறந்து. லோத்துவின் மனைவியோ ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் நான் நினைக்கிறேன் லோத்துவின் மனைவி முதல்ல ஃபர்ஸ்டா ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். 3 பேருக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எல்லாம் ஓடி இருப்பாங்க. அம்மாவுக்கு பயம், 2 பிள்ளைகளை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு ஸ்லோவா ஓடி வரீங்க. அந்த பொண்ணுங்க சொல்லியிருக்கோம், அம்மா நிச்சயம் பண்ண கணவனுங்க வரலையே, எடுத்து வாழ்க்கை என்ன இருக்கும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இல்ல இல்லம்மா வாமா சொல்லிட்டு இழுத்துட்டு ஓடி இருப்பாங்க. லோத்து பின்னாடி ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்தா வாங்கம்மா சொல்லிட்டு அவங்க ஓடி இருப்பாங்க. ஆனாலும் மனசு கேட்கல. ஐயோ அது என்ன ஆகுமோ இதாகுமோ. அப்படி ஓடினவ கொஞ்சம் நின்று அப்படி திரும்பி பார்த்தா பாருங்க, அவருடைய சரீரம் முன்னாடி ஓடிட்டு இருக்குது. அவர் தலையோ அவருடைய முகமோ எங்க இருக்குது? எங்க இருக்குது? அந்த சிலையை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவள் திரும்பி பார்த்த அதே பொசிஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க, பார்க்கல கொஞ்சம் அதே ஃபோர்ஸ். போட்டோக்கெல்லாம் செல்ஃபி எடுக்கிறீங்களா, என்ன விதவிதமா ஃபோர்ஸ், என்ன செல்ஃபி, என்ன ஸ்டேட்டஸ், என்ன ஐயோ முடியல அதெல்லாம் பார்த்தா. அப்படி ஆமா, இப்படி ஒரு ஃபோர்ஸ் எடுத்து வைங்க. யாராவது கேட்டா என்னமா ஃபேஸை காட்டாம பேக்கை காட்டிட்டு இருக்க? லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள் சொல்லி இந்த பிரசங்கத்தை சொல்லிடுங்க. இப்படியே இதே பொசிஷன் செல்ஃபி எடுத்து போடலாமா? எப்படி வந்துருக்கு? அவன் முகம் எங்க இருக்குது? சோதோம் கொமரா, பாவத்தின் பக்கமே, உலகத்தின் பக்கமே, மாம்சத்தின் பக்கமே மாம்சம் இழுக்குது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். உன் வாழ்வில் ஒரு லக்கு இருக்கு மகளே, மகனே, உன் வாழ்வில் ஒரு லக்கு இருக்குது. கர்த்தர் உன் வாழ்வில் வச்சிருக்க அந்த நோக்கத்தை நீ அறிந்து கொண்டு செயல்படு. பணம் பொன் பொருள் எல்லாம் உன் வாழ்க்கை தேவைதான், அதுவே உனக்கு இலக்காய் மாறிவிடக்கூடாது. பரமகாணன் பரலோகம், நீ அங்க போய் சேரணும். உன்னோட கூட உன் குடும்பத்தை, உன்னுடைய ஜனங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். மற்றவங்களுக்கு உப்பா இருக்கணும், மற்றவங்களை லைட்டா இருக்கணும், மற்றவங்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஹார்ட்ல ஹெவியா வச்சுக்காதீங்க. எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்க அருமையா பாட்டு பாடணும், நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. கர்த்தர் பார்த்துக்குவார். பணத்தை குறித்து, பொண்ணை குறித்து, பொருளை குறித்து எல்லா காரியங்களும் பார்க்க எல்லாம் அந்த நேரத்தில் கர்த்தர் சந்திப்பார். அதை குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு ஹார்ட்ல லைட்டா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பாயிண்ட் நம்பர் 2, 2வது குறிப்பு, முன்னானவைகளை நாடி. தேவன் எனக்கு முன்னானவைகளை வைத்திருக்கிறார். அந்த முன்னானவைகளை நாடணும், மறக்கணும். முதலாவது பின்னானதை மறக்கணும். Forget all things. பாயிண்ட் நம்பர் 2 என்னது? நாடர். முன்னானவைகளை நாடி. எல்லாம் சொல்லுங்க, முன்னானவைகளை நாடி. Forward to the things which are before. நான் எதை நாடணும், நான் எதை நோக்கி ஓடணும்? தேவன் எனக்கு முன்னான வைத்தவைகளை, முன்னானவைகளை தேவன் இப்போது எனக்கு முன்னா என்ன வச்சிருக்கிறார்? அவருக்காக நாம் பணி செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசு பத்தி சொல்லணும், தினந்தோறும் ஜபிக்கணும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். முன்னானவைகளை நாடி. எபிரேயர் இருக்கிற நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, Hebrews chapter 12 verses 1 to 6. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்கலாம்.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம் சொல்றாரு. எபிரேயர் நாக்கின் எழுதுகிறத வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லாவற்றையும், பாவத்தையும், பாரத்தையும், வேதனை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, எல்லாம் சொல்லுங்க, பாரமான, சொல்லுங்க, பாரமான, என்ன பாரமா இருந்தாலும் அந்த பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, ஆமே, எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்தையும் தள்ளிவிட்டு, நீங்க பாரமா இருக்கிற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, இதெல்லாம் பாரம், மன பாரம், எல்லாம் தள்ளிடுங்க. மன பாரம், கர்த்தர் மன பாரத்தோடு இருக்கு. கர்த்தர் என்னை அழைக்கல, அவர் பாரத்தை என் மேல வச்சிருக்க சொல்லிட்டாரு. மன பாரத்தை தள்ளி விட்டு அவர் பார்த்துக்குவார். எல்லாம் சொல்லுங்க, ஆமே. தள்ளி விட்டு ஓட கடவோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். பவுல் மன்னிக்கணும், நான் எபிரேயர் நாக்கின் எழுதுகிறார் பாருங்க. இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு இவ்விதமான பாடுகளை, விபரீதங்களை சகித்த அவரையே, கிறிஸ்துவை நினைத்து கொள்ளுங்க. அவர் இயேசுவை நிந்தித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், இயேசுவுக்கு விரோதமாக பேசினார்கள், சிலுவை மரத்தை அவர் மேல சுமத்தினார்கள். எல்லாவற்றையும் அவர் சுமந்து அந்த லக்கை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தார். அவர் வழியில் எவ்வளோ காரியங்கள் வந்தது, அவருடைய ஊழிய பிரயாணங்கள் எவ்வளோ வந்தது. ஆனா அந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காகவே தன் ஜீவனை என் ஜனங்களுக்காக நான் கொடுப்பேன், என் ரத்தத்தை என் ஜனங்களுக்காக நான் கொடுப்பேன் என்பதை தியாக பலியாக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். அவரையே நினைத்து கொள்ளுங்க, அவரையே நினைத்து கொள்ளுங்க. அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், அதனால் நம்ம சிட்சிக்கிறார். கர்த்தர் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆண்டவர் யார் ரொம்ப நேசிக்கிறார்கள் அவர் சிட்சிக்கிறார். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால கர்த்தர் இப்படிப்பட்ட புத்திமதியான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து, மகளே, மகனே, இந்த உலகத்துல மாட்டிக்காத, இந்த உலகம் ஒரு வெப்பு, இந்த உலகம் ஒரு வெப்பு. என்ன வெப்பு தெரியுமா? ஸ்பைடர் வெப்பு மாதிரி, சிலந்தி வலை மாதிரி. இந்த உலகம் ஒரு சிலந்தி வலை. நீ உள்ள போனீங்கன்னா அதை மாட்டிக்குவ, செல்ஃபி முகத்துல மாட்டிக்குவ, உலகத்துல மாட்டிக்குவ. இந்த உலகத்துல மாட்டிக்காத. கர்த்தர் நம்மகிட்ட காட்டி கொடுக்கிறார். பணம், லோனு, அது இதுன்னு உலகம் உன்னை சிக்க வச்சிட, மாட்டிக்காத. இந்த பாரமான காரியங்களை மாட்டிக்கொள்ள சிலந்தி வலை, அதுல மாட்டிக்காத. சிலந்தி என்ன பண்ணுது? வலையை விரிச்சு காத்து இருக்குது. ஆமாவா? பூச்சி அதில் சிக்க வேண்டும் என்பதற்காக வலை விரிச்சு காத்து இருக்குது. இன்னைக்கு உலகமும் வலை விரிச்சு காத்து இருக்குது, சிக்க வைப்பதற்காகவே. மாட்டிக்கொள்ளாத, சிக்கிக்கொள்ளாத, விழிப்புள்ளவளா, எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் தான் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அப்படி என்றால் இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்பது எது? 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியல் சொல்லப்பட்டது. அவர்கள் தான் இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அந்த சாட்சிகளை பாரு, மோசையை நோக்கி பாரு, ஆபிரகாம் நோக்கி பாரு, ஈசாக்க பாரு, யாக்கோபை பாரு. அவர்கள் என்ன எப்படி வாழ்ந்தார்கள்? இந்த பரம கானானை பெற்றுக்கொள்வதற்காக பரதேசிகளை போல அவர்கள் சஞ்சரிச்சார்கள். அவர்கள் எண்ணம் எல்லாம், நோக்கம் எல்லாம் அந்த பரம கானானை குறித்து வெளிப்பாடு உள்ளவர்களாய் நடந்தார்கள். ஆமே. இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் நடக்கணும். அல்லேலூயா. முன்னானவைகளை குறிப்பு. பாயிண்ட் நம்பர் 2, முன்னானவைகளை நாடி. எல்லாம் சொல்லுங்க, முன்னானவைகளை நாடி. எரேமியா 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜெரேமியா சாப்டர் 50 verse 8. எரேமியா 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா என்ன சொல்கிறத வாசிக்கிறார்? பாபிலோனின் நடுவில் இருந்தோடி, பாபிலோனின் நடுவில் இருந்தோடி, கல்தேயரின்
கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல் இருங்கள். மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல் இருங்கள். ஆமென். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறாரு. எங்க இருந்து ஓடி? பாபிலோன் சிறையிருப்பு காரியத்தில் இரு. சிறையிருப்பு, பாபிலோன்னாலே சிறையிருப்பு, எகிப்துனாலே அடிமைத்தனம். எகிப்து அப்படின்னாலே அடிமைத்தனம். நல்லங்க. எகிப்து என்னது? அடிமைத்தனம். பாபிலோன்னா என்ன அர்த்தம்? சிறையிருப்பு. சிறையிருப்புக்குள்ள, கேப்டிவிட்டிக்குள்ள நீ போயிடாத. சிந்தை சிறையிருப்புக்குள்ள போயிடக்கூடாது. சிந்தை சிறையிருப்பு. சொல்லுங்க, சிந்தை சிறையிருப்புக்குள்ள போயிடாது. ஆமே. பாபிலோனின் நடுவில் இருந்து ஓடி கல்தேயன் தேசத்தை விட்டு புறப்பட்டு, கல்தேயர் அவர்கள் தெரியுமா? அந்த உலகத்தின் காரியங்களே இச்சிப்பது. கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தைக்கு முன் நடக்கும் கடாக்களை போல் இருங்கள். எதுக்கு முன் நடக்கிற கடாக்களா? மந்தைக்கு முன் நடக்கும். ஆமா, ஆங்கிலத்தில் போடும்படி கேட்கிறேன். மந்தைக்கு முன் நடக்கும் கடாக்களை போல் இருங்க. பாத்தீங்கன்னா அந்த மந்தையில் இருக்கிற பாருங்க, and be like the goats that lead the flock. முன்ன நடக்கிற ஒரு கடா அந்த ஆடு போகும்போது அதை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு மார்ச் பாஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் அப்படி சொல்லிட்டு அதை பின்தொடர்ந்து போகுமா. உங்க வீட்டுக்கு நீங்க தான் முன்ன நடக்கிற கடா. ஆமே. எல்லாவற்றிலும் விசுவாசத்துல நடக்கணும். அந்த முன் நடக்கிற கடாக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன தெரியுமா? எதிரி தாக்கும் போது முதல்ல அதுதான் அடிபடும். தெரிஞ்சும் முன்ன நடக்குது. ஐ எம் ரெடி டு லீட். நீங்க உங்க வீட்டை நடத்துற கடாவா இருங்க. மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்களை போல இருங்க. அப்படின்னா ரோல் மாடல். நான் விசுவாசத்தில் நடத்துவேன், நான் கர்த்தருடைய வசனத்தில் நடத்துவேன், நான் நடப்பேன், அவரை நடத்துவேன். ஆமா. வீட்டில் முன்ன நடக்கிற அந்த கடா, ஐயோ என்ன நடக்க போது தெரியலையே, ஐயோ இதெல்லாம் எப்படி முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு முன்ன நடக்கிற கடா புலம்புச்சுன்னா சொல்லுங்க, பின்ன வர கடா என்ன சொல்லும்? இது ஒரு வார்த்தை புலம்புனா இது 1000 வார்த்தை புலம்பும். புரிசா? எங்க வீட்டில் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க தான் அந்த மந்தைக்கு முன் நடக்கிற கடா. உங்க வீட்டில் ஜபத்தில் ஆராதனையில் கர்த்தர் விசுவாசத்தில் யார் நடத்தினாங்களோ அவரெல்லாம் உங்க வீட்டில் மந்தைக்கு முன் நடக்கிற கடா. அது புலம்புச்சுன்னா வீட்டில் இருக்கிற எல்லாமே என்ன ஆகும்? அது பின்வாங்கிச்சுன்னா எல்லாமே பின்வாங்கும். அது நல்லா லெஃப்ட் ரைட் போட்டு முன்ன வந்து கவனிங்க. மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்கா லெஃப்ட் ரைட்னு எதுவும் பார்க்காம பயப்படாம தைரியமா விசால் நடக்க ஆரம்பிச்சோம். பின்னாடி இருக்கிறது எல்லாமே முன்னாடி நடக்கிற கடாவை பாருப்பா அப்படி வீறு நட போட்டு எல்லாமே நடக்கும். முன்னாடி நடக்குது கவனிங்க. அது வீறு நட போட்டு நடந்தா இந்த பின்னாடி நடக்குது எல்லாமே வீறு நட போடும். ஒரு அழகான ஒரு வீடியோ கிளிப்பு இருக்குது. என்ன தெரியுமா? ஒரு டக்கு ஒரு வாத்து. அந்த ஒரு வாத்து முன்ன அது ஆட்டுக்கிட்டே நடக்குது. பின்னாடி நடக்கிற அதனுடைய குட்டிகளாம் அம்மா எப்படி நடக்குதோ அதே மாதிரி என்ன பண்ணுது? அது வளைஞ்சு போகுது. அதுவும் வளைஞ்சு போகுது. அது அங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு சின்ன இடம் எகிரி குதிக்குது. எல்லாமே அதே மாதிரி எகிரி குதிக்குது. பயமே இல்லை. ஏன் தெரியுமா? முன்னாடி நடக்கிறது தாய் சூப்பரா நடத்துது. பின்னாடி இருக்குது எதுவுமே பார்க்கல. வண்டி போகுது வருது, எல்லா வண்டிகள் கார் எல்லாம் பஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஆனா இதுங்க மார்ச் பாஸ்ட் பண்றதை பார்த்துட்டு அந்த வாத்தி குட்டிகளை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா கார் வேன் பஸ் லாரி எல்லாமே நிக்குது. காரணம் என்ன? இங்க ஒரு மார்ச் பாஸ்ட் நடக்குது. நீ நடக்கிறத பார்த்து, நீ மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்களை போல நடக்கிறத பார்த்து மற்ற உலக ஜனங்களை ஸ்தம்பிச்சு நிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீட்டுக்கு எதிர இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும். உங்க வாயில விசுவாசத்தின் வார்த்தை வரணும், ஜெபத்தின் வார்த்தை வரணும், துதியின் வார்த்தை வரணும். மற்றவங்களை புலம்பிட்டு இருக்க கூடாது, மற்றவங்களை பிற குறை சொல்லி கொண்டு இருக்க கூடாது. உன் வாயில துதியின் சத்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை கர்த்தருக்கு எப்போது ஏறெடுத்து கொண்டே இரு. புலம்பல் சத்தம் வீட்டில் இருக்கக்கூடாது, சண்டையின் சத்தம் இருக்கக்கூடாது. ஆமே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவற்றை பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு ஆரவார சத்தம், துதியின் சத்தம். மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்களை போருங்க இருங்கள். ஆமே. and be like the goats that lead the flock. எல்லாம் சொல்லுங்க, மந்தைக்கு முன் நடக்கிற கடா. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பா சொல்லுங்க. ஆமே. எல்லாம் பக்கத்துல சொல்லுங்க, மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்களை போல இருங்கள். ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. உறுதியானவர்களாய்
தரிசனமுடையவர்களாய், இலக்கு உடையவர்களாய், இலக்கை நோக்கி நடக்கிறவர்களாய் இருக்கணும். ஆமே. நீங்க விசுவாசத்தை பத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பிள்ளைங்க விசுவாசத்தை பத்தி விசுவாசிக்கலாம் மம்மி, கர்த்தர் பார்த்துக்குவார் சொல்லுவாங்க. ஐயோ என்ன நடக்க போது தெரியலையே அப்படின்னா அது அப்படியே அந்த ஸ்பிரிட் பாஸ் ஆகும். எல்லா ஜபத்திலேயே நம்ம எல்லாம் ஜெயிச்சிருவோம் அப்படி சொன்னீங்கன்னா அவங்க பிள்ளைகளும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் சொல்லுவாங்க. ஆமே. எந்த ஸ்பிரிட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர். எந்த ஆவியை நீங்கள் கடத்தி விடுகிறீங்க. எப்போ பார்த்தாலும் சண்டையே போட்டுருந்தா சண்டை ஆவியை கடத்துறீங்கன்னு அர்த்தம். சண்டை சண்டை சொல்ல புலம்பில வீட்டில் என்ன புலம்பிட்டே இருந்தா கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? எந்த ஆவி கடத்திட்டு இருக்கீங்க? உங்க வீடு முழுவதும் குறை சொல்ற ஆவி கடந்திருக்கா? வீடு நினைச்சிருக்கா? ஒன்று நீங்க சண்டை போடலாம் பரவாயில்ல, வாயை மூடிட்டு அமைதியா இருந்தாலே போதும், அந்த இடத்துல ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும். அப்படி இல்லையா 2 பாட்டு கர்த்தருடைய பாட்டை பாடினா ஆட்டோமேட்டிக் எல்லாரும் பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு ஏதோ ஒரு பாட்டு நீ கர்த்தர் துதிக்கிற பாட்டு சத்தம் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்கா அங்க அட்மாஸ்பியரே மாற ஆரம்பிக்கும். எல்லாருக்குள்ள இந்த பாட்டு வரும். நான் சொல்றது புரிஞ்சா புரியலையா? புலமோனும் தெரியுத சத்தமா பாட்டு வச்சிருங்க. கோமா கத்த நினைக்கிறீங்களா? பாட்டு வச்சிருங்க, ஸ்பிரிட் மாறிடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்களை போல இருப்பேன். சத்தமா சொல்லுங்க, நான் மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்களை போல இருப்பேன். ஆமேன். 3வது குறிப்புக்கு நேராய் கடந்து செல்லலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். 12ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்திலையும் ஒரு வார்த்தை வருகிறது. என்ன தெரியுமா? தொடர்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, தொடர்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்றாரு அவரு? நான் தொடர்கிறேன். ஆமே. இன்னைக்கு நீங்கள் நானும் தொடர்கிறோமா? தொடர்கிறோமா? பவுல் எழுதுகிறார் அந்த 12ஆம் வசனத்துல ஆசையாய் தொடர்கிறேன். 3வது குறிப்பு ஆசையாய் தொடர். ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்துவை நான் ஆசையாய் தொடர்கிறேன். இன்னைக்கு நீங்கள் நான் ஆசையாய் கர்த்தரை பின்பற்றி தொடர்கிறோமா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு இயேசு கலப்பை மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்க எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆசையாய் தொடர். கலப்பை மேல கையை வச்சு பின்னிட்டு பார்க்காத. நோ டர்னிங் பேக். பின்ன திரும்பி பார்க்காத. ஆசையாய் தொடர். கீப் ஆன் ரன்னிங். ஆசையாய் நான் தொடர்கிறேன். பவுலுக்குள்ள அந்த நிச்சயம் இருந்துச்சு, நான் ஆசையாய் தொடர்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது 2 Kings chapter 2 verses 1 to 9 இந்த வசனங்களை வாசிக்க பார்த்தீங்கன்னா எலியாவை கர்த்தர் சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ள போகிறார் என்பதை கர்த்தர் எலியா கிட்ட சொல்லிட்டாரு. அதே காரியம் எலிசாக்கும் தெரியும். கர்த்தர் எலியா வீட்டு சொல்லிட்டாரு, எலிசா வீட்டு சொல்லிட்டாரு. அப்படி வேலைக்காரங்க 2 பேருக்கு ஒரு காரியம் தெரியும். என்ன தெரியுமா? கர்த்தர் சுழல் காற்றிலே எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார். ஒரு தேவ மனுஷனை, ஒரு பெரிய தீர்க்கதரிசிய, வானத்தில் அக்கினி இறங்க பண்ண மனுஷனை, பாகால் தோப்பு விற்கிற தீர்க்கதரிசிகள் யாருக்கும் 850 பேரை கொன்று போட்ட மனுஷனை, ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த மனுஷனை, வானத்தை அழைத்து 3 வருஷம் மழையும் பனியும் பெய்யாதபடிக்கு தடை செஞ்ச ஒரு மனுஷன், ஒரு பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட், மேன் ஆஃப் ஃபயர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எலியா தீர்க்கதரிசி. அந்த எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்பதை எலிசா அறிஞ்சு அவரை பின்தொடர்ந்து போறார். அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னை பெத்தேல் போக சொல்றாரு, எரிகோ போக சொல்றாரு, யோர்தான் போக சொல்றாரு என்று ஒவ்வொரு இடமா அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீ இங்கேயே இருப்பா, நான் போறேன். நீ இங்கேயே இரு, நான் போறேன். அவர் நான் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போறேன் என்பதை அவர் சொல்றாரு. ஆனா எலிசாக்கு தெரியும் அவர் அந்த இடத்துக்கு போறார் உண்மைதான், ஆனா அவர் இந்த உலகத்தை விட்டே போறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் சொன்னாரு, நீர் எங்கே போனாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், நீர் எங்கே போனாலும் கூடவே வருவேன். ஆசையாய் தொடர்கிறேன்.
நான் விலக மாட்டேன். மூன்றாவது ஒரு காரியம், அந்த ஃபெல்லோஷிப் ஃபாலோ அப். எஃப்எஃப் ஃபாலோ அப் ஃபெல்லோஷிப். நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் ஆண்டவரே, உங்களை உங்க வார்த்தையை ஃபாலோ பண்ணிட்டு உங்க வார்த்தைப்படி நடந்துட்டே இருப்பேன். யார் என்ன சொன்னாலும், இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் உங்க வார்த்தையை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அவர் சொல்றாரு, நான் ஆசையாய் தொடரேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் குறிக்கோளை அடைவதற்காக, ஆண்டவர் வச்ச குறிக்கோளை அடைந்து கொள்வதற்காக முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறேன், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அதை நான் பின்பற்றி கொண்டே இருப்பேன், தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பேன். இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுதல், இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுதல். இன்னொரு மொழிபெயர்ப்பு, ஆசையாய் தொடர்கிறதற்கு. இன்றைக்கு நாம அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாய் இருக்கிறோமா? அந்த மொழிபெயர்ப்பு, அதை நான் பெற்றுக்கொள்ளும் வரையிலும், அதை நான் அடைகிற வரையிலும், அதை நான் சுதந்திரிக்கிற வரையிலும் அவரை நான் பின்பற்றி கொண்டே இருப்பேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். I pursue. பவுல் யூஸ் பண்ற அந்த வார்த்தை, but I pursue. அதை நான் பெற்றுக்கொள்ற வரை நான் தொடர்ந்துகிட்டே இருப்பேன். ஆமென். Not that I did already obtain or have been already perfected, but I pursue. If I may be lay hold of that for which I was laid hold of the Christ Jesus. கர்த்தர் என்னக்காக என்னை அழைச்சாரோ அதை நான் பெற்றுக்கொள்ளும் வரையிலும், அதை விட்டு விலகாம, அதை விட்டு நான் பின்வாங்காம, ஆசையாய் தொடராத, அதை விட்டு பின்வாங்காம நான் தொடர்ந்துகிட்டே இருப்பேன், நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை 2 முறை 3 முறை மிஸ் ஆச்சு, உண்மைதான். நோ, மறுபடியும் எழுந்து நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசையாய் தொடர்கிறேன். ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் அடிச்சுவடுகளை நோக்கி பாருங்க. அவருடைய அடிச்சுவடுகள், இவ்விதமான பாடுகள் சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ், லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ். அவருடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்க. அவர் தமக்கு முன்பாக வைத்த அவமானம், நிந்தை எல்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். நமக்கு எல்லாமே என்ன நடக்க போது தெரியல, எதிர்காலம் என்ன இருக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என் எதிர்காலம் என் ஆண்டவர் கரத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசுவுக்கு முன்பாக வைக்கப்பட்ட எல்லாம் நியாயப்பிரமாணம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, எல்லாம் நடக்க போதுன்னு தெரியும். ஆனா அவர் அந்த மகிழ்ச்சியை விடல, அந்த ஊழியத்தை விடல, அந்த தரிசனத்தை விடல, அந்த நோக்கத்தை விடல. மனுஷகுமார் எதற்காக பிறந்தார் என்பதை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். மனுஷகுமார் எவ்வளவு பாடுகளை பட வேண்டும் என்பதை அவர் சீஷர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். இதோ விதமாய் அவர் பாடுபட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று தமிழ் சீஷர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார். மனுஷன் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே மரணமும் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஆமாவா? ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் சாகதான் போறோம். ஆனா எப்படிப்பட்ட மரணம், அதுதான் முக்கியம். கோழையாய் வாழ்ந்துட்டு ஒன்றும் செய்யாம சாக போறோமா, இல்ல நான் இந்த உலகத்துல லைட்டா சால்ட்டா எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவனாய், நான் உப்பா இருந்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், அநேகருக்கு ஆண்டவர் வார்த்தை சொன்னவனாய், அநேகர் இடத்துல எல்லாத்துல அன்பு கூறுகிறவனாய், நேசிக்கிறவனாய், தேவன் எனக்குள்ள கொடுத்த அந்த அன்பை அவர்கள் மேலையும் கொடுத்தவனாய், சத்துருவர்களை ஸ்நேகிக்க சொன்னார். என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, உங்களை நேசிக்கிறேன். என்னை வேணாலும் தள்ளாலும் பரவாயில்ல, உங்களை நேசிக்கிறேன். நீ என்னை காட்டி கொடுக்கிற போறோம் தெரிஞ்சும் ஆண்டவர் அவனுக்கு சோறு போட்டு வளர்த்தாருங்க. யாருக்கு இல்ல? அவன் எட்டி உதைக்க போறான்னு தெரிஞ்சும், 30 காசுக்கு அவரை வித்து போட போறான்னு தெரிஞ்சும் அவனை ஆண்டவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா வச்சாரு. பொறுப்பு அவன் கையில கொடுத்தாரு. நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், ஒருத்தன் துரோகம் செய்யறான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? ஒரு பழமொழி இருக்கு, துரோகியை கண்டா தூர விலகு. தெரிஞ்சும் அவனை நேசிச்சார். நேசிச்சு மட்டும் இல்ல, 2 பேரா ஊழியத்துக்கு அனுப்பிச்சாரு. அவன் போய் ஜெபம் பண்றான், பேய் ஓடுது. யாரு? அவனுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாரு. துரோகம் செய்வான் தெரிஞ்சும் ட்ரைனிங் கொடுத்த ஆண்டவர் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் தாங்க. அவரை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. செய்யறியா, நல்லா செய்யுப்பா, நீ வாழற நல்லா ஊழியம் செய், காட்டி கொடுக்க போகிறவன் என்று அறிஞ்சும் அவனை நேசிச்சாரு. அவனுக்கு சாப்பாடு போட்டு கூடவே வச்சிருந்தாரு. கூடவே ஒரு பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அவர் நேசிச்சார்.
விஷப்பாம்புன்னு தெரிஞ்சும் அவன் மேல அன்பு கூர்ந்தார். காட்டி கொடுத்துட்டான், வந்து முத்தம் கொடுக்குறான். சிநேகிதனே என்ன சொன்னாரு? துரோகின்னு சொல்லல, என்ன சொன்னாரு? சிநேகிதனே. அவர் வார்த்தை பாருங்க, அவனை காயப்படுத்தல. இன்னைக்கு நம்ம வார்த்தையினால் காயப்படுத்திட்டு இருக்கோமா? வார்த்தையில முகத்தினால் காயப்படுத்திட்டு இருக்கிறோமா? சிலருக்கு நம்ம மற்றவங்களை காயப்படுத்துறோம் தெரியாமவே பஞ்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இயேசு என்ன சொன்னாரு? சிநேகிதனே, முத்தத்தினால் என்னை காட்டி கொடுத்தாயோ. இந்த உலகத்துல நடக்காத ஒரு காரியம், ஒரு பயங்கரமான ஒரு பெட்ரையல் என்ன தெரியுமா? ஒரு துரோகம் என்ன தெரியுமா? முத்தம் கொடுத்து ஒருத்தன் காட்டி கொடுத்தான். அதான் சிம்பிள். இயேசு கிறிஸ்து அவனை நேசிச்சாரு, அவனுக்காகவும் மரிச்சாரு, அவனுக்காக ரத்தம் சிந்தினாரு. அப்போ கூட அவனை ஒரு வார்த்தையும் அவர் தவறா சொல்லல. சிநேகிதனே, எனக்கு அருமையான தேவஜனமே, ஆசையாய் தொடர். அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் அடிச்சுவடுகள். பவுல் அந்த அடிச்சுவடுகள் பின்பற்றினவராய் அவர் நடந்தார். அதனால அவர் எழுதுறாரு, முதலாவது குறிப்பு பின்னானவைகளை மறந்து, இரண்டாவது முன்னானவைகளை நாடி, மூன்றாவது குறிப்பு அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். ஆசையாய் தொடர். எலியாவை எலிஷா தீர்க்கதரிசி ஆசையாய் தொடர்ந்தான். அவன் எதுவரையிலே தொடர்ந்தான்? பெற்றுக்கொள்ளும் வரை, அடையும் வரை, அதை சுதந்திரிக்கும் வரை ஆசையாய் தொடர்ந்தான். ஆமே ஆமே. அந்த பரம காண சுதந்திரிக்கிற வரையிலும் ஆசையாய் தொடரணும். ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். எப்ப தெரியுமா? அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவன் மனம் திரும்பிட்டாங்க என்று பரலோக சந்தோஷப்படும். அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நிறைவாய் வரும் வரையிலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்கு ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அவர்கள் நடத்த வேண்டும். ஆசையாய் தொடர்கிறேன். அந்த பரலோக மகிழ்ச்சி நிறைக்கிற வரலும் ஆசையாய் தொடர்கிறேன். பெத்தேலுக்கு போறாரு, யோர்தானுக்கு போறாரு, ஒவ்வொரு இடம் கடந்து போறாரு. தன்னுடைய சால்வை எடுத்து முறுக்கி யோர்தான் அடிக்கிற ரெண்டா பழக்குது. ஆனாலும் அவரை விடாம தொடர்ந்துட்டு போயிட்டே இருக்கார். அவங்க போகும் வரையில ஆகிய ரதங்கள் குதிரைகள் வந்து எப்படியே எலியா தீர்க்கதரிசி அப்படியே சுழல் காற்றுல அக்னி ரதம் எலியாவை எடுத்துட்டு போகுது. எலிசா தீர்க்கதரிசி பார்க்கிறார். போறதுக்கு முன்னாடி கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? ஒன்று பார்த்தாரு. எலிசா தீர்க்கதரிசி எலியா பார்த்தது என்ன தெரியுமா? அவனை பார்க்கிறாரு. எல்லா தீர்க்கதரிசிகள் புத்திர கூட்டம் இருக்குது. பெத்தேல வச்சிருக்கிறார், யோர்தான்ல வச்சிருக்கார், எரிகோல வச்சிருக்க, எல்லா தீர்க்கதரிசிகள் கூட்டம் இருக்குது. அந்த தீர்க்கதரிசி கூட்டத்துல இவனும் ஒருத்தனா இருப்பானோ நினைச்சார். 10-11 இவன் இருப்பான் அப்படின்னு நினைச்சார். ஆனா இல்ல, இவன் வித்தியாசமானவன். கவனிங்க, எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் எடுத்துக்கிறா தெரியல. 50 தீர்க்கதரிசி தீர்க்க சொல்லுவானுங்க. நான் புரியுதா? ஒவ்வொரு இடத்துல போகும்போது எல்லா தீர்க்கதரிசிகள் புத்திரர் என்ன சொல்லுவாங்க வந்து, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு எஜமானா இருக்கிற இவரை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். அவன் சொல்லுவான், எனக்கு தெரியும், நீ சும்மா இருப்பா. எலியா தீர்க்கதரிசி எலிசா பின்பற்றுகிறாரு. ஆனா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று தெரிஞ்சும் அவங்க என்ன பண்ணாங்க? அங்கவே இருந்தான். அவன் பின்தொடரல. பின்தொடர்ந்தவர்கள் சுதந்திரித்தார்கள், பின்தொடராதவர்கள் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னவங்க அங்கவே இருந்தாங்க. அவங்க கிட்ட தீர்க்கதரிசன வார்த்தை இருந்தது. ஆனா தீர்க்கதரிசனத்துல இருக்கிற வார்த்தையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனா அந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை வார்த்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன இல்லை? இந்த வாஞ்சை இல்லை, ஆசையாய் பின்தொடர் எண்ணம் இல்லை, வெளிப்பாடு எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. ஆமா, அந்த வெளிப்பாட்டை பெற்று அந்த எலிஷா தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். போறதுக்கு முன்னாடி அவர் பார்க்கிறாரு எலியா. கவனிங்க, லிசன் டு மீ. கடைசி பார்வை எலிசாவை பார்க்கிறார். ஷோல்டர் மேல கையை வச்சு எலிசாவிட்ட கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? நான் போக வேண்டிய வேலை வந்துருச்சு. வாட் யூ வாண்ட்? நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், உனக்கு என்ன வேணும்? அவர் கேட்கிறாரு, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம், ரெட்டிப்பான அந்த வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். உண்மையில இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும்.
ஒருவேளை உன் மேல இருக்க ஆவி வர எனக்கு 4 மடங்கு வேணும் கேட்டா கிடைச்சிருக்குமா? உன் மேல இருக்க ஆவி வர எனக்கு 10 மடங்கு வேணும் கேட்டிருந்தா கிடைச்சிருக்குமா? சொல்லுங்க. அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவன் ஆசையா பின்தொடர்கிறான். அவர் சொல்றாரு, விடுதலை ஆவி வர எனக்கு ரெட்டிப்பாம. அற்பமான காரியத்தை, சாதாரணமான காரியத்தை கேட்ட என்ன சொன்னார்? வாசிக்கலாம். அவர் என்ன சொன்னார்? அந்த வார்த்தை மட்டும் வாசிக்கலாம். அரிதான காரியத்தை என்ன சொன்னார் பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா? அவர்கள் அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில். அவர் கேட்கிறார், அரிதான பெருசா கேட்கல, ஏதோ அரிதான காரியத்தை கேட்ட, பரவாயில்ல, நோ வரிஸ், நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தினா கிடைக்கும். அப்படி என்ன தெரியுமா? அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், ஈழி ரத்தத்துல குருத்துல போக போறேன், நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறத நீ பார்த்துட்டே இருக்கணும். உன் கண்ணு கீழே இருக்கக்கூடாது, உன் கண்ணு மேல இருக்கணும். லுக் அப்பான், உன் கண்ணை கர்த்தர் மேல வை. பின்னானவைகளை மறக்கனா உன் கண்ணை கர்த்தர் மேல வை. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். கண்களை கர்த்தர் மேல பதிய வை. உன் கண்களை கர்த்தர் மேல பதிய வைக்கணும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே மகனே, உன் கண்களை கர்த்தர் மேல பதிய வை. உன் வாழ்வில நீ வாஞ்சிக்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். ஒரு ஆமை ஆமை ஆமை. ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ரெட்டிப்பான உயர்வுகளை கொடுப்பார். ஆமை. வியாதி படுக்கையை மாற்றுவார், பலவீனத்தை மாற்றுவார். ஆமை ஆமை. உன் வாழ்வில் அநேக வருஷ ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ரெட்டிப்பான நன்மை. ஆமை. ரெட்டை பிள்ளைகளை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். கண்களை அவர் மேல பதியவே. என்னை பார்த்துட்டே இரு. இன்றைக்கு கர்த்தர் நம்ம கண்களை அவர் மேல பதிய வைக்கும். அவரை பார்த்துட்டே இருங்க, அவரை பார்த்துட்டே இருங்க. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். ஆண்டவர் மேல உன் கண்களை பதிய வையுங்க. அவர் மேல கண்ணை வச்சுட்டீங்கன்னா நீ வலி விலக மாட்ட, என்ன இடறி விழ மாட்ட, நீ சோர்ந்து போக மாட்ட. லோத்தின் மனைவி பின்ன கண்ணை வைத்தால் அவ கண்ணு பின்னாடி போயிடுச்சு. உன் கண்களை கர்த்தர் மேல வை. ஆமா. அந்த சிலுவை நோக்கி பார். எலியாவை எலிசா பார்த்துட்டே இருந்தான். அவனுக்கு அவர் எங்க போறாரு பார்த்துட்டே இருந்தான். அவன் கண்ணை கொஞ்சம் கூட அப்படி அசைய விடல. கொஞ்சம் விட்டுருந்தா அவர் பறந்துருவார் தெரியும். கண்ணு அப்படியே விழிப்பா இருந்தான். களைப்பு இருந்துச்சு, அழைப்பு இருந்துச்சு, களைப்பு இருந்துச்சு. ஆனாலும் சொந்து போகல. எல்லாரும் சாப்பிட சொல்றாங்க, ஆனா இல்ல எனக்கு வேணாம். எலி எங்க இருக்கிறார்? அவர் மேலே கண்ணை வச்சுட்டு எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்த்தார். எலிசா மேல அந்த ஆவின் இரட்டிப்பாய் வந்தது. அவர் மேல விழுந்த சால்வை இருந்தது, அந்த அபிஷேகம் அவர் மேல இரட்டிப்பாய் வந்தது. கர்த்தர் மேலேயே கண்ணை வச்சுட்டேரு. அவர் உனக்கு சொன்னதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். போகும்போது எலியா என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நான் நிறைவேறிற்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல கண்ணை வை. சிலுவை தொங்குற அந்த இயேசுவையே நோக்கி பார்த்துட்டு அவர் மேலேயே கண்ணை வச்சுட்டு அவர் உனக்கு சொல்லி போன எல்லா வார்த்தைகளும் அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் அவங்களோடனே கூட இருக்கிறேன். ஆமென். அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறு. வேதம் அழகாய் சொல்லுது. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் தமது வசனத்துக்கு சாட்சியாக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். வாசிக்கலாம். மார்க் 16:20. அவரை பரியாசம் பண்ணின பின்பு இல்ல மார்க் 16மா கடைசி வசனங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வார்த்தையை உறுதிப்படுத்தினார். வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்தினார். உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உறுதிப்படுத்துவார். ஆமே. நம்ம எல்லாரும் எழுமே என்று ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி கர்த்தர் மேல உன் கண்களை பதிய வையுங்க. அவர் நோக்கி பாருங்க. எலியா சொன்னதை ஆவியானவர் நிறைவேற்றினார். கர்த்தர் மேல உன் கண்களை பதிய வையுங்க. சிலுவை தொங்குற அந்த இயேசு நோக்கி பார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஆசையாய் பின்தொடர். கண்கள் அவர் மேல பதியவே. தேங்க்யூ ஜீசஸ். வசனத்துக்கு சாட்சியாக
அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்வில் வசனத்தை உறுதிப்படுத்துவார். ஒரு வார்த்தை உறுதிப்படுத்துவார். உனக்கு சொன்னதை உறுதிப்படுத்துவார். கண்களை மூடி 2 கரங்களை பரலோகத்து நேராய் உயர்த்தி நீர் எனக்கு கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி, உடைய திருக்கச சத்தத்திற்காய் நன்றி. ஏல் கதா மரா பரா பரா படா ராபா ஓ ரஹாந்தரா ஷலா கதா ராபா தராபா ஓ கம் கரம் கரம் மலஹாந்தரா பலா ராபா தராபா. ஓ எங்களை நம்ப பண்ணி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. ஏகா பாலா பா ராபா தராபா தராபா டாபா எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி. நீ சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர். வாயில திறந்து எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? மகளே வாயில திறந்து, மகனே வாயில திறந்து கர்த்தரை உயர்த்து. ஓ ஷேலா ஹமராபா ஸ்கரா படா ரபா அரமா ஹந்தரமா மலா மரா ஹந்தரா மடரா மடரமா கஸரலா ரபடபா. உனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். மகளே மகனே, உனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும் வாக்குத்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். கல்வாரி சிலுவையில தொங்குகிற இயேசு நோக்கிப்பார். அவரிடத்துல உனக்கு ஆசீர்வாதங்கள், நன்மை. அந்த சிலுவையில் இருந்தா ரட்சிப்பு, சிலுவையில் இருந்தா நன்மை, இந்த சிலுவையில் இருந்தா உயர்வு, சிலுவையில் இருந்தா மீட்பு, சிலுவையில் இருந்தா அபிஷேகம், சிலுவையில் இருந்தா ரட்சிப்பு. உன் வாழ்வைக்கு தேவையான எல்லாமே அவருடைய புண்ணியங்களால் நீ பெற்றுக்கொள்ளுவாய். கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஓ ஹந்தரா உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய வார்த்தையினால உம்முடைய ஜனங்களை திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறோம். வசனத்தை உறுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உடைய வசனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இலக்கை அடையும்படியாக நாங்கள் ஆசையாய் பின்தொடர, ஆண்டவர் பின்னானவைகளை மறந்து ஆண்டவர் முன்னானவைகள் நாடி ஆசையாய் பின்தொடர கர்த்தாவே கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அபிஷேகங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக. Thank you Jesus, thank you Jesus. இப்போது உங்க மேல கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை. ஓ பாபா பாரா பாடா பா ஏ லாரா பாரா எல்லா நுகங்கள் உடையட்டும், எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தெய்வீக பிரசன்னம், தெய்வீக அபிஷேகம், கிருபை. ஏ காமா ராமா ராபா பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொள். இப்போது ஒரு வல்லமையான அபிஷேகம் உங்க மேல இறங்குறது. ஓ ஷகா ரமா ஹானா ராபா டராபா. அவர் அனுப்பின வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் பலிப்பதாக. ஏன் ஹானா மஹா மடா மடா ராபா டராபா. என் ஜனங்கள் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஜனங்கள் ஒவ்வொருவரை கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமார பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய பலன் பரிபூர்ணமாய், உம்முடைய சுகம் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். உம்முடைய நன்மைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் வெளிப்படட்டும். கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை, சமாதான, அபிஷேகம் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவிலே ஏற்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.